ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மாதவஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் ஆர்வி கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்வி கேம் உள்ளே போகிறதுக்குள்ளே எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த தடவை நம்ம வந்துட்டு 2 வண்டியை வச்சு விளையாட பார்க்கலாம். எப்படி ப்ரோ 2 வண்டினா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்வி வண்டி வச்சு விளையாண்டு பார்க்கலாம். ஆர்விக்கு அடுத்து இன்னொன்று வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு காரு காட்டுச்சு ஒன்று. காரா? எதுக்கு ப்ரோ காரா? தான் பக்கத்தில் அந்த பக்கி கார் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போகலாம்லன்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகலான் தான். ஆனால் எனக்கு பக்கி வந்துட்டு என்ன ஆகும் தெரியுங்களா, எங்கேயாச்சும் அது கவுந்துடும். அதுவும் சும்மா கவுந்தா கூட பரவாயில்ல, கரப்பாம்பூச்சி ஆட்டம் கவுந்துருமா. அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் அதை நான் எடுக்கலை, இல்லைனா அதான் எடுத்துருப்பேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இக்யூ பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன ஆரஞ்சு ஆப்பிளும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆரஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னன்னே தெரில. பீஸா இருக்குது, பீஸாவும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, வேறு ஏதாச்சும் தேருமா? இங்கே என்னடா உட்காந்துட்டான். வேறு ஏதாச்சும் தேருமா? ஒன்றும் தேடுற மாதிரி தெரில. ஓகே, அப்படியே சர்ன்னு ஓடிடலாம். ஓகே, இதாங்க நமக்கு தேவை. எங்கேயாச்சும் வண்டி மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து தான் இங்கே எதுவும் இருக்குமே, இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆரஞ்சை சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதை. ஓகேங்க, கையில் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வண்டியை சுற்றி பார்க்கலாம், தேவையில்லை, பார்த்துக்கலாம். இருந்தாலும் இதான் ஒரு பெட்டு. என்னடா இது, மைண்ட் கிராஃப்டில் வர பெட் ஆட்டுமே இருக்குது. ஓ காஃபி இது. ஓகே, இதான். ஆடி இவனு வேறு ஒரு பக்கம் என்ன அது? மேலேருந்து வச்சுருந்தோம்ல, அது போல். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளம்பிடுச்சுங்க வண்டி, அவ்வளோதான். ஹார்ன் அடித்தாச்சு, செகண்ட் கியரை போட்டாச்சு. வண்டி மேலே ஏறுது. பட் ஆனால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஏற்றதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கியரில் தான் ஓட்டணும். நான் அப்படியே அதான் ஃபஸ்ட்டு கியர் முடிஞ்சில்லன்ட்டுன்னு செகண்ட் கியரை போட்டால் அது ஏற மாட்டேன்ருச்சு. பரவாயில்ல விடுங்க, ஏற மாட்டேன்னா என்ன, ஏற்றி விடுவோம் நம்மன்ட்டுன்னு ஏற்றியாச்சு. பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த கேம் நல்லா இருக்குதுங்க. நான் ஃபஸ்ட்டு விளையாடும்போது என்னடா எனக்கு ஓட்டவே தெரில. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓட்டவே எனக்கு தெரில. எப்பட்றா ஓட்டுறதுன்ட்டுன்னு இருக்கும்போது தான் நான் மட்டும் விளையாடல இந்த கேமை. நான் அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஃப்ரெண்டு, பேர் வந்துட்டு ருச்சித்து, எல்லாம் விளையாண்டுருந்தோம். பார்த்தா அவன் வந்துட்டு ப்ரோன்ட்டு இருந்தானே. சரி பரவாயில்ல, சரி ப்ரோன்றானே, சரி போகலான்ட்டு போனேன். பார்த்தா வண்டியை கவுத்தின்னான். பரவாயில்ல, எத்தனை வண்டியை கவுத்துனாலும் நம்ம எடுப்போன்ட்டுன்னு எடுத்தேன். அதில் தான் பரவாயில்ல. ஆனால் அந்த இதுலேருந்து தான் நான் வந்துட்டு இந்த கேமையே பார்த்தேன். நல்லா இருக்கும் போலேன்ட்டுன்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போடலான்ட்டுன்னு வந்துக்கிட்டேன். அவ்வளோதான். இல்லைனா எனக்கு வந்துட்டு பிரால்ஸ்டாலாம் போடலான்ட்டுன்னு ஐடியா. இல்லைனா பிரால்ஸ்டா தான் வந்திருக்கும். இதை வந்துட்டு திருச்சி பரவாயில்ல, என்ன விடுங்க. ஓகே, இதை போகிற வரைக்கும் போகலைன்னா அதுக்கடுத்து அப்படியே கார் எடுப்போம். ஓகே, இந்த இதெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் விட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. அவதான் வண்டியை தண்ணிக்குள்ளே விட்டு ஒரு குளிப்பாட்டியாச்சு வண்டியை. ஏங்க நான் சொன்னேன் அவன் கால் பண்ணுறான், இருங்க. ஏங்க அவன் கால் பண்ணிட்டு என்ன சொன்னானா, ஐயா நான் வந்துட்டு இன்னும் என்னோடய ஒர்க்கை முடிக்க மறந்துட்டேன், அதுதான் இப்போ முடிச்சிட்ருக்கேன்ட்டுன்னு சொன்னான். சரிடா, சரி அப்புறமா சரி முடியன்ட்டுன்னு நானும் சொன்னேன். அதுக்கடுத்து ஐயா அப்போதான் நான் அடுத்த வாரம் வரவேன்ட்டுன்னு கேட்டான். பரவாயில்லவா, எப்போ வேணாம் வான்ட்டேன். ஓகே பரவாயில்ல, அவன் அடுத்த வாரம் வந்துடுவான். ஓகே, அடுத்த வாரம் வந்துட்டு அவங்க கூட தான் இந்த ஆர்வி கேமு. ஓகே, இந்த தடவை வந்துட்டு நான் ஏன்னா வந்துட்டேன்னா இந்த வெளில போயிட்டேன். அவன் வந்தனால நான் அப்படியே வெளில போயிட்டேன்னா, அதனால் சரி பரவாயில்ல வெளில வந்துட்டோம்லன்ட்டுன்னு இந்த கார் எடுத்தினேன். கார் எப்படி இருக்குன்னு தெரில, இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல. ஏன் ப்ரோ இதுக்கு நம்ம வந்துட்டு இதே எடுத்துடலாமே,
ஆர்வியை சி அந்த பக்கி எடுத்துருக்கலாமேன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கலாம் தான். என்னடா இது ஒரு வேளை இதுக்கு பெட்ரோல் ஊற்றணுமா ஏதாச்சு? ஒன்றும் புரியலங்க. சரி இதில் என்ன ஒரு இதுனா சஞ்சீவி இல்லை நல்ல வேலைன்ட்டுன்னு. ஐயா நான் வந்துட்டான். ஓகே இவனுக்கு சொல்லியிருக்கவே கூடாது போனுங்க. வந்துட்டான். நான் தான் உங்களுக்கு இதில் கைடரா இல்லை இவன் கைடர் வேறையா? அந்தானே தான் ஹானு வேறு. ஓகே இப்போ கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. எவனுமே இல்லை. இதுக்கு எதுக்கு பாட்டுன்னே தெரில. அதான் பாட்டு பாடாதீங்க, ஆடியன்ஸோட காது ரத்தம் வரும். பரவாயில்ல. ஐயோ ஏங்க ஆர்வி அந்த வேனில் வந்துட்டு இந்த கேமரா இப்படி பார்த்தா வந்துட்டு ஏதாச்சும் தெரியும், அதை பார்த்து நம்ம போகலாம். ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா அது இப்படி அதாவது ஃப்ளாட்டாக போகும்போது தான் தெரியும். பள்ளத்துலலாம் ஏறினீங்கன்னா பேனர் தான் தெரியும். இந்த பார்த்தீங்களா இந்த இதுதான் தெரியும். இப்படின்னு ரோடு தெரியாது. என்னடா இது? அதுக்கு நான் ஆர்வி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் போல. ஆர்வியே காரோட அதுக்கு ஆர்வியை பரவாயில்லன்னுலாம் போல. நீங்கள் வெளியே போனீங்களே, வெளியே போயிட்டு கார் எடுத்தீங்களே, இதுதான் உங்களுக்கு வேணும். இதுதான் வேறு இதில் பரவாயில்ல விடுங்க. நம்ம கார் எடுத்ததுக்கு ஐயோ என்னடா கார் ஏதோ ஒரு சைடு வாங்கி போகுது. சைடு ஓகே பரவாயில்ல. சைடு வாங்குது. ஐயா கண்ணுதல்ல ஐயா. ஏங்க இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்லோவாகவே போகிறது நல்லது தான். எப்பயுமே ஸ்லோவாக தான் போகிறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இப்போல்லாம் அந்த ஆர்வியில் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக ரோடு தெரியுங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தா அந்த ஃப்ரண்ட் பேனர் தான் தெரியுது தவிர ரோடு தெரிய மாட்டேங்குது. ஐயோ எங்கடா வண்டி போகுது? இதை கரெக்டாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கே நமக்கு வந்துட்டு ரொம்ப நேரமாகுது. பரவாயில்ல எடுத்துடுவோம். தண்ணிக்குள்ளே விட்டுறலாம். வண்டி ஏறுமா? ஏறி தான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். அது என் வண்டியெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு ரைட்ஸே இல்லை. ஓன் வண்டியா? எப்படா நீ வாங்கின? உங்களுக்கு தெரியாதா விஷயம்? எனக்கு தெரியலன்னு தான் கேட்குறேன். இவனே உங்களுக்கு தெரியாதா விஷயன்றான். நீங்கள் வந்துட்டு சுபாஷ் கதை முடிஞ்சுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்களே, ஷார்ட்ஸு. ஆமாம் அன்றைக்கி தான் வாங்கினேன். சொல்லவே இல்லை, நீங்கள் கேட்கவே இல்லை. ஓ அப்போ கேட்டதான் சொல்லுவியா? அதுவே உங்களுக்கு தெரியாதா? ஆமாம் தெரியாது. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா அந்த பிரிட்ஜு தெரியுதுல, பிரிட்ஜு அதில் நான் கீழே தள்ளி விட்ருவேன். நீ தான் கேம் இல்லையே. நான் உள்ள அட்மினாக வருவேன். என்னது என்னவா வருவேன்? பிளேயராக அட்மினாக வருவேன். இவன் சொன்னது ஐயோ பாருங்க. வண்டி அப்பாட எப்படி கரெக்டாக வந்துருச்சு. நல்ல வேலை. ஓகே போகலாம். ரைட்டு போகலாம், லெஃப்ட்டு போகலாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம், பேக்கு போகலாம். நீங்கள் எங்கே வேணால் போகலாம். டேய் சும்மாறா. ஏங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய குழின்னு. இந்த குழியை நான் தான் தோண்டினேன். நீயே தோண்டிக்க, யார் வேணாண்ணா. யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கே வரல தெரியுங்களா? ஆமாம் உனக்கு ஹெல்ப் பண்ணால் அவனுங்களை பிடிச்சி இந்த இடத்துல தள்ளி விட்டுருவன்ட்டு நான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? எனக்கு வந்துட்டு ஒருத்தன் சொன்னான். அவன் சொன்னானா? ஆமாம் அவன் சொன்னான். யார் சொன்னானே சொல்ல மாட்டீங்க. நான் சொல்ல மாட்டேன். அப்போனா தலைவருக்கு அந்த விஷயம் தெரியாது. இது வரைக்கும் நமக்கு நல்லது. ஏங்க அங்கே பார்த்தீங்களா ஒரு வீடு? அந்த வீடு எங்கள் தாத்தாவோடது. உள்ளே போனீங்கன்னா எங்கள் தாத்தா இருப்பார் பாருங்க. உங்கள் தாத்தாவா? ஏது அந்த தெரிஞ்சிருச்சு. கிராணி டூவில் அவரை வச்சு கூட நீங்கள் அவரை வைக்காமல் விளையாண்டுருந்தீங்களே. ஞாபகம் வந்துச்சு. இப்போ பிறப்புல உள்ள உனக்காக ஆசையை தாத்தா பிஸ்கெட் வச்சுருப்பேன்னு நினைக்காத. தர்பூசணி தான் இருக்குது, வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்குப்பா. தர்பூசணி வச்சுருக்காங்க. எனக்கு தர்பூசணினா வேணாம். இப்போயே எல்லாமே கரெக்டாக தான் எனக்கு இருக்குது. இருந்தாலும் வேணும் தான் ஒரு இடத்துக்கு. அதெல்லாம் எதுக்கு அதை நான் தூக்கி மேலே வைக்கிறேன்னா தேவைப்படுங்க. ஒரு தடவைக்கு ஒரு நாள் இல்லை எப்பயாச்சும் தேவைப்படும். என்ன இந்த இடத்துல 3 இருக்குது போடு.
ஆனால் இந்த இது மட்டும் நமக்கு இதை மட்டும் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குன்ற பாருங்களேன். இது நமக்கு ரொம்ப தேவைங்க இது. ஆமாம், ரொம்ப தேவை. ஓகே, பனானா இருக்குது. பனானா வேணாம் எனக்கு, பனானா. ஓகே, ஆரஞ்சு, தர்பூசணி எடுத்தாச்சு. ஓகே, 2 மட்டும் போதும் நமக்கு. ஆரஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, வண்டி டோர் ஓப்பன் பண்ணி டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். வருது விலகு. இதெல்லாம் பாடக்கூடாது. சாரி. ஓகே, வேறு பாடுவோமா? வேறு என்ன பாடலாம்? புது ரோட்டில் தான், இந்த காரில் தான், எப்போ நம்ம கீழே விழுவோன்னே தெரியாது. அப்பயும் டியூன் கரெக்டாக வரலையே. இந்த நாளுக்குள்ளே இந்த காரை கரெக்டாக இந்த சாரி டியூன் மாறிடுச்சு. இப்போ கரெக்டாக படுறேன். இந்த ரோட்டுக்குள்ளே இந்த காரை தான் எப்படியாச்சும் ஓட்டின்னு போயிடணும். ஒய்யா இவனை யாரா சேர்ந்தா? தலைவா, ஒரு பாட்டை ஒரு லைனை மறந்துட்டீங்க. என்ன லைன்னா, நீங்கள் எங்கே சென்றாலும் நான் பின்னால் வருவேன், நீங்கள் எங்கே போனாலும் அங்கே வட்டம் விடுவேன். ஏன்டா வட்டம் விடுற? சும்மா தான். ஐயோ, இவன் வேற. இவனை யாராச்சும் கூப்பிட்டு போங்கடா. நான் தான் போவேன். ஐயோ, இவன் கிட்ட பேசிட்டு வண்டிய போய் வா காரு. என்ன நின்றுச்சு? இதான்டா நம்ம காரு. நான் தான் சூனியம் போட்டேன். தெரியும்டாடே, அப்போ எனக்கு தெரியும்டா. என்ன வண்டி கீழே போகுது? அப்படியே இறங்கிடு. அப்பாடா, எப்படியோ இதுதான் இந்த இது. இப்போ தாங்க இது நமக்கு தேவைப்படும். அப்படியே மேலே சடுகுரு அச்சுமலை ஓடுன்ட்டு மேலே அப்படியே ஓடிடலாம். இங்கே போடலாமா வேணாமா? சரி, மேலே போகலான்னோம். அச்சுமலை ஓடு. என்னடா மேலே போக மாட்டான்? ஓகே, என்ன போகலாம்? அச்சமலை ஓடு. என்ன மேலே வந்துட்டோமா? இதை என்ன சுத்தலாம்? இன்னும் மேலே வரல போல். ஓகே, இதை இங்கே வச்சு வெல்டு பண்ணிடலாம். இங்கே போட்டு இப்போ வாருங்க, வண்டி எப்படி வரும்னு போட்டு வண்டி அப்படியே வருது. அது வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நானே போயிருந்தா கூட விட்டுருப்பேங்க. இந்த சஞ்சீவ பையன்தான் இந்த காரில் தான், இந்த ரோட்டில் தான் எப்படியாவது போயிடணுமா? இல்லை, அது நான் பண்ணது. நான் எங்கே சென்றாலும் நான் பின்னால் வருவேனே, நீ வேணான்னு சொன்னாலும் வட்டம் விடுவேனேன்னால சஞ்சீவ் பையன். அதனால தான் கார் அப்படியே மெதுவாக மேலே வருது. வருது. வந்துருச்சு. வா வரே. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். வந்துருச்சுங்க. போடு. இதுதான் நம்ம காருன்றது. நம்ம காரு வந்துருச்சுங்க. நம்ம கார் எப்படியோ. ஓகே, இதை எடுத்துடலாம். நம்ம கார் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் தான் போட்டிருக்கேன். எதில் போட்டிருக்கேன்னா ஹேண்ட் பிரேக்கை தான் போட்டிருக்கேன். இல்லைனா இங்கே கார் அப்படியே வட்டாமாவே ட்ருன்னு அப்படியே கீழே மறுபடியும் ஓடிடும். அதுக்கடுத்து நீ வேணான்னு சொன்னாலும் நீ வேணும்னு சொன்னாலும் நான் மேலே வர மாட்டேனே ஹோயின்ட்டுன்னு தான் இருக்கும். தலைவா, நான் உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லணும்? சரி சொல்லு. இந்த மாதிரி பாட்டு நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. சோபா, நானே ஏதோ ஒன்று சொன்னால் இவன் வேறு. ஓகே, இப்போ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்துட்டு கார் வரணும். வந்துச்சுன்னா அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது. இருங்க. ஓப்பன். ஏறுறா அங்கிட்டு. என்ன நம்ம ஏறுறான்னு பார்த்தா கார் ஏறுது. நம்மக்கிட்ட வந்துச்சுல காரு. இதான். ஏறு. பாருங்களேன், காருக்கு சேக்கப் சாரை பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படியா கார் வருது. வா என்ன வா. ஓகே, கார் இங்கேயே போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம மேலே போகணும். இன்னும் மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு போடலாமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே போயிடலாம். ஏங்க இங்கேயே வந்துட்டோமா? அப்போனா ரைட்டு.
இந்த இடத்துல வெல்டை போட்டு போடுறான். வா இப்போ வந்து இந்த பக்கம் இப்போ கார் வர ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம்டா இருக்குது காரு. நான் காரை தூக்கி போட்டேன். அடியா நான் கொஞ்சம் போட்டிருந்தா இங்கே தாங்க இருக்குது. தலைவர் எப்பயும் ஏமாத்தியாச்சு. என்ன கார் வரமாட்டேங்குது. நான் தான் மறுபடியும் சூனியம் போட்டேன். எங்கடா இருக்கடா? நான் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். ஏங்க நம்ம இந்த இடத்துல எங்கேயாச்சும் போடணும் சார். இதான் இந்த இடத்துல போட்டுடலாம். நம்ம இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நான் போடலான்ட்டு இருந்தது. போட்டாச்சு. என்னடா இது தலைவா? எப்படி நீங்கள் வில்லேஜர் வாய்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க? நாங்கடா வில்லேஜர் வாய்ஸ்லாம் பேசுனேன். இப்போ தான் பேசுனீங்களா? ஹான்னு. ஓ அப்படி பேசுனா வில்லேஜர் வாய்ஸா? எங்க இவன் பேசுனதுல பாருங்க வண்டி எப்படி போட்டேன்னு. இதாங்க இவங்கிட்ட அவ்வளோவா நான் பேசுனதில்ல. அப்புறம் நான் போவேன். இருடா வண்டி எடுக்கணும்டா. இப்போ நான் வண்டி வேற வர மாட்டேங்குதுங்க. வருது 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 வருது. அப்படியே வா. என்ன மரத்தை பிடிச்சிக்கின்னே இருக்குது. என்ன வண்டி திரும்ப மாட்டேங்குது. அப்படியே தூக்கிடு. என்ன வண்டி இன்னும் திரும்ப மாட்டேங்குது. சரி திரும்பிடும். நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். இங்கே வெல்டு போட. இப்போ வண்டி வரணும். வந்து தான் ஆகணும். வருமே. என்ன வண்டி இப்படி நான் மரத்தை சுற்றி வருது. ஏறுதுங்க. ஏறு. ஒன்னால் முடியும் வண்டி. என்கிட்ட வந்தால் ஒன்னால் முடிந்தான் ஆகணும் வண்டி. ஓகே எப்படியோ வண்டி ஏறிடுச்சுங்க எப்படியோ. இப்போ வேறு வழி என்னன்னா நம்ம இங்கே போட்டு இந்த இடத்துல போட்டு இப்போ அவ்வளோதான். இனி நம்ம தான் வண்டி. நம்ம தான் இங்கே வந்துட்டு கரெக்டாக இங்கேயே நின்றுட்டேன்னா ஓகே நம்ம தான். ஆனால் இங்கே வந்துட்டு உன் வேலையை காமிச்சிட்டேன்னா நம்ம இல்லை தான். வேலையை காமிச்சிச்சா? இல்லை காமிக்கலை. ஓகே அப்படியே மேலே போயிட்டு இந்த இடத்துல இதை போட்டணும். வெல்டு போடுறோம். இனி இந்த பக்கம் நம்ம கார் வந்துட்டு அது பாட்டுக்காக வந்துட்டுருக்கோம். போயிட்டுருக்குதுல்ல அதான் சொன்னேன். இந்த இடத்துல இன்னும் 2 இருக்குது. இந்த இதையும் நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம். கார் மேலே ஏறியாச்சு. இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். அப்படியே குதிச்சு இன்னொன்று இருக்குதுல்ல அதை போய் எடுத்து வந்துடலாம். இதை எடுத்தாச்சு. வர்றா மேலே போடா குதி. கார் மேலே குதிச்சு இதை வெல்டு வச்சிடலாம். ஓகே கார் அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துச்சு. ஓகே இப்போ இதை எடுத்து என்னடா கார் மேலே ஏதோ கரப்பாம்பூச்சி ஆட்டம் இருக்குது. சரி விடுங்க ஏதோ ஒன்று. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்கணும்ல. இங்கே தானே வைக்கணும். என்ன இது இப்படி இருக்கு. சரி கீழே வச்சிடலாம். போவோம். இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தூக்கின்னு போயிட்டு வைக்க போகிறேன். ஓடுறா இங்கே வச்சிடலாமா வெல்டு. வண்டியே வா நாய்க்குட்டியை கூப்பிட்ற மாதிரி வண்டி வருதுங்க. இதான் இந்த கார் பேர் வந்துட்டு நாய்க்குட்டி காரு. எப்படி அப்படியே வந்துட்டு நம்ம கார் மேலே அப்படியே கெத்தா போகலாம். உட்காந்துட்டு போகலாம். அவ்வளோதான் இங்கே வந்தாச்சு. கார் ஏறுதுல ஓகேங்க. அப்படியே இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை எடுத்துன்னு மேலே ஏற. நான் அப்புறம் என்னடா கீழே வந்துடுச்சு. என்ன என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுக்கு பிடிக்கலன்னு தான் அது கீழே விழுகுது. இவர் தூக்கி வச்சுக்கிறாரு மறுபடியும். உன்னை யாரை கூப்பிட்டா? நான் தான் வருவேன். பரவாயில்ல கொடுத்தலாம். என்ன ஹேண்ட் பிரேக்லேயே இருக்குது. சரி ஆமாம்ல அப்போதே நம்ம ஹேண்ட் பிரேக்கில் தான் போட்டிருந்தோம். என்ன காரே வேலையை காட்டிடுச்சுடா. இப்போ இங்கே பாருங்களேன் காரை இங்கே வந்துட்டு எப்படி நிற்கிதுன்னு.
ஐயோ இதான் எடுக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா. மறுபடியும் அதையே தூக்குறாரு. அதான் உங்ககிட்டேருந்து தப்பிச்சு போச்சுல, அதையே மறுபடியும் தூக்கிட்டே இருக்கிறீங்க. வேலை இல்லைன்ட்டுன்னு. அப்போனா வேறு ஏதாச்சும் புது வேலையே எடுங்க. யாரா இவன்? நான் தான் சஞ்சீவி, உங்களுக்கு தெரியாத? தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பார் எங்கள் தலைவர். நல்ல வேலை அதை சொல்ல மறந்துட்டான். தலைவர் இதுவா சொல்லிட்டான்டா. ஹாய் காமனு கடா ஹானே. ஓகே என்னடா இது? ஓ கேமரா அவுட் இல்லைன்ட்டு நான் என்னடா இது காரு? காருன்ற பாருங்களே, அந்த இடம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஏறிடுமா? ஏறிடுச்சு. இந்த இடத்துல ஒன்றும் தேராதுன்னு தான் நினைக்கிறேன். எஸ் தேராது, ஒன்றுமே தேராது. அங்கே ஒன்றும் தேராதுங்க, அதனால தான் வந்துட்டேன். எங்க இந்த காருக்கு பதில் நான் அந்த ஆர்வி அப்படின்னா பக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல். இதுக்கு வந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? ஏங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுங்களா? இதோட இந்த பாட்டை முடிச்சுட்டு பிஎஸ்சில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இல்லை வேணாங்க, பிராட்ஸெல்லாம் போக நமக்கு டைம் இல்லை. ஸோ இந்த இப்போயோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அவன் பண்ணணும், இல்லைன்னா எங்கள் தலைவர் வீடியோவே போட மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தான் வீடியோ போடுவார். சும்மா இருறேன். நான் சும்மா இருந்தால் எனக்கு பொறுக்காது. அப்போனா கம்முடு கடை முடியாது. முடியாது. ஓகே காய்ஸ், என்னடா உள்ளே உட்காந்துட்டான். ஓகே உள்ள குதிரா. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அனிமல் ஹாஸ்பிட்டல் வீடியோ போட்டாலும் போடலாம். ஓகே இன்னொன்று சொல்லிடலாம். தேங்க்யூ காய்ஸ் அண்ட் பாய். இன்னொரு வீடியோவில் புதுசாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் மாதவ். தேங்க்யூ காய்ஸ் அண்ட் பாய்.